ஹாஸ்பிட்டலில் குழந்தை காணாம போனதுக்கு அண்ணன் தான் காரணம்னு அன்னைக்கு எப்படி தெரியும்? 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். அப்புறம் இந்த குட்டி சாத்தான நாம பெத்தவங்க கிட்டயே கொண்டு போய் சேர்த்துடலாம். சுப்பிரமணிதா குழந்தைய ஆள் வச்சு தூக்கிட்டு போயிட்டான்னு இளவரசி நம்புறா. எனக்கு இந்த ஆள் மேல நம்பிக்கையே இல்ல. விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க போறீங்களா இல்லையா? அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். உன்னால இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை. இதனால அண்ணனும் அண்ணியும் சேர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சின்னு வையே, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். காலம் கெட்டு போச்சு. அவ சந்தோஷத்துக்கு குழந்தைய பெத்துக்கிறா, வேண்டாம்னா குப்பை தொட்டில போட்டு போயிடுறா. அப்புறம் அது அனாதையாகி பிச்சை எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு நிமிஷம், ஏதோ குழந்தைன்னு சொன்னீங்களே சாமி, என்ன குழந்தை? அதுக்கு நீ ஏன்டா அம்பி டென்ஷனா இருக்க? சாமி குழந்தை ஏதாவது பாத்தீங்களா? ஆமாப்பா, யார் குழந்தைன்னு தெரியல. இந்த கோவில் கொடிமரத்துக்கிட்ட ஒரு குழந்தை இருந்தது. சாமி சேவிக்க வந்த 2 பொம்மநாட்டி அதை எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்க போயிருக்கா. ஏண்டாம்பி, அது உனக்கு தெரிஞ்சவாளோட குழந்தையா? ஐயோ சாமி, அது என்னோட குழந்தை. அதுக்காக நான் எங்கெங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? நல்லவேளை ஆண்டவன் கண்டு திறந்துட்டான். என் சாமி கண்டு திறந்துருச்சு. கவலைப்படாதப்பா, ஆண்டவன் புண்ணியத்துல உன் குழந்தைக்கு எதுவும் ஆகாதுடா. போ, பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. அவ அங்கதான் போயிருக்கா. சரி சாமி, நன்றி சாமி. சொல்லு, நான் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டாங்களா? ஆட்டோ எடுங்க. ஏம்பா, இன்னும் எங்க போனா? பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். சீக்கிரம் எடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் போகணும். ஏம்மா, உன்னை புரிஞ்சிக்கவே முடியலம்மா. கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து குழந்தைய கடத்தினேன். அதை வச்சு இளவரசிக்கிட்டேருந்து புருஷனை பிரிச்சா. பாதி கிணறு கூட தாண்டலை. அதுக்குள்ளேயே ஆட்டத்தை முடிச்சுட்டு குழந்தைய கொண்டு கோயிலில் போட சொன்னேன். என்னம்மா அது? பெரியப்பா, புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான். என்னோட கேம் இன்னும் முடியல. இப்போதான் ஸ்டார்ட் ஆக போகுது. இனி இளவரசி குடும்பத்துல நடக்கிற எல்லா விளையாட்டையும் பாருங்க. என்னமோம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா பெரியப்பா? இந்த பூஜாவை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது என்னமோ உண்மைதாம்மா. அந்த சகுனி கூட உனக்கிட்ட பிச்சை எடுக்கணும். ரொம்ப புகழாதீங்க பெரியப்பா. என் மாமியார்காரி என் புருஷனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போயிருக்கா. அவ வரத்துக்குள்ள நான் நிறைய வேலையை முடிக்கணும். முதல்ல நர்மதாவா நடிச்சு அருள் மனசுல இடம் பிடிக்கணும். என் மாமியார்காரி திரும்பி வரும்போது என்ன காட்டி இவதான் உன் மருமகன்னு அருள் சொல்லணும். சொல்ல வெப்பன். அதெல்லாம் சரிம்மா. குழந்தைய கொண்டு கோயிலில் போட சொன்ன, அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணியத்துக்கு ஃபோனை பண்ணி குழந்தை இருக்கிற இடத்தையும் சொல்ல சொல்லிட்டேன். அது இன்னும் முட்டிக்கணும் போல் இருக்கு. இந்த பாரு, இதுக்கெல்லாம் நீ விளக்கம் சொல்லலைன்னா என் தலையை வெடிச்சிரும் போல் இருக்குமா. பொறுங்க பெரியப்பா. இளவரசி சுப்பிரமணியக்குள்ள குழந்தையால பிரச்சனை வந்துருச்சு. ஆனா இளவரசி கொஞ்சம் புத்திசாலி. புருஷன் மேல உயிரையே வச்சிருக்கா. திடீர்னு கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு மாறிடுவா. சரி, அதுக்கு நம்மள என்ன பண்ண சொல்ற? அவ சந்தேகத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும். சரிம்மா, அதான் குழந்தைய தூக்கி சுப்பிரமணியிட்ட கொடுத்துட்டோம். அவனும் கொண்டு போய் அந்த குழந்தைய பொண்டாட்டிட்ட கொடுத்து நல்ல பேர் எடுத்துருவான். அப்புறம் எப்படி நீ சொன்னது நடக்கும்? சந்தேகத்தை ஸ்ட்ராங் பண்றேன்னு சொதப்பிட்டியம்மா. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் பெரியப்பா. இங்க வாங்க. யாருன்னு பாரு. கிச்சன்ல நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். ஏதாவது முக்கியமான காலா இருக்கும். போன் எடுத்து பேசு.
சுப்பிரமணி சார் இருக்காரா? ஹலோ, சுப்பிரமணி சார் இருக்காரா? இல்ல, நீங்க? ஓ அப்படியா, சாரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். நீங்க யார் பேசுறீங்க? ஆ இல்ல பரவாயில்ல, இது ரொம்ப சீக்ரெட் மேட்ரு, யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சுப்பிரமணி சார் சொன்னாரு. நான் அப்புறமா பேசிக்கிறேன். நான் அந்த மனுஷனோட பொண்டாட்டி தாங்க பேசுறேன். அப்படி எனக்கு தெரியாத சீக்ரெட் உங்ககிட்ட என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க இவ்ளோ சொல்றீங்க, அதனால நான் சொல்லிடுறேன். ஒன்னும் இல்ல, நான் அனாதாசிரமத்துல இருந்து பேசுறேன். மிஸ்டர் சுப்பிரமணி தன்னோட குழந்தைய இந்த அனாதாசிரமத்துல தான் விட்டிருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கூட்டிட்டு போனாரு. போற அவசரத்துல குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே வாங்காம போயிட்டாரு. அதான் அவர்கிட்ட சொல்லலான்னு கூப்பிட்டேன். அவர் வந்தா சொல்லிடுங்க. ஹலோ அம்மாடி, இப்ப புரிஞ்சிருச்சுமா? ஐயோ ஐயோ, என் குழந்தை, என் குழந்தை. என் குழந்தை. அக்கா அக்கா என்னாச்சுக்கா? யாருக்கா போன்ல? எல்லாரும் உங்க மாமாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களே, இப்ப அவர் என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா? உங்க மூஞ்சில எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்களா? உலகத்துல எந்த அப்பனும் செய்யாத காரியத்தை நாள் செஞ்சுட்டு ரொம்ப நல்ல மாதிரி இத்தனை நாள் சுத்திட்டு இருந்திருக்கான். அந்த ஆளை பத்தி நான் சொல்லும்போது நீங்க நம்பல, ஆனா இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? என்னக்கா ஆச்சு சொல்லு. குழந்தைய பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? தெரிஞ்சது, அந்த ஆளை பத்தி நல்லா தெரிஞ்சது. புரியுற மாதிரி சொல்லுக்கா. யாருக்கா போன்ல என்ன சொன்னாங்க? அந்த ஆள் என் குழந்தைய எடுத்துட்டு போய் அனாத ஆசிரமத்துல விட்டுருக்காருடி. என்னக்கா சொல்ற? மாமா இப்படி பண்ணிருக்காரு, இத நீ நம்புறியா? ஹே, அனாத ஆசிரமத்துல இருந்து போன் பண்ணாங்கடி. அனாத ஆசிரமமா? எனக்கா சொன்னாங்க? இப்பதான் அந்த மனுஷன் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காரா. ஐயோ, எந்த எண்ணத்தோட குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காரு தெரியலையே. கடவுளே, என் குழந்தைய என்கிட்டயே கொடுத்துடு. பெத்த தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு பாக்குற கொடூர புத்தி இந்த மனுஷகிட்ட இத்தனை நாளா இருந்திருக்கு. இது தெரியாம இத்தனை நாளா நான் அவர் கூட வாழ்ந்திருக்கேன்னு அது நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு லீலா. அக்கா சொல்றேன்னு தப்பா நினைக்காத. மாமா இப்படி செய்யக்கூடிய ஆள் இல்ல. இதுல என்னமோ சூழ்ச்சி இருக்கு. தயவு செஞ்சு நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. இதுக்கு மேலே நீ அவரை நம்புறியா? நம்பு, ஆனா நான் நம்ப மாட்டேன். போதும், அவரை நம்பினதெல்லாம் போதும். இப்படி எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்து இருக்கிறாரு. முன்னாடியாவது குழந்தைய கொண்டு போய் அக்கா கிட்ட கொடுத்தாரு. இப்ப அனாத ஆசிரமத்துல கொஞ்சம் விட்டா என் குழந்தைய கொலை கூட பண்ணிடுவாரு போல இருக்கு. ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? பேசாம பின்ன நடு வீட்டுல உட்கார வச்சு மரியாதை பண்ண சொல்றியா? இந்த முதல்ல போன் பண்ணி அந்தால எங்க இருக்காருன்னு கேளு. என்னடி பேசாம இருக்க? போன் பண்ணடி. அதால எங்க இருக்காருன்னு கேளு. நான் போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன். அக்கா, மாமாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்படிதான் வரும். சண்முகத்துக்கு போன் பண்ணு. அக்கா, சண்முக மாமா போன் பிஸின்னு வருது. ஐயோ, நான் போய் முதல்ல என் குழந்தை எங்க இருக்குன்னு பார்க்கணும். அவசரப்படாதக்கா, கொஞ்சம் பொறுமையா இரு. சண்முக மாமாக்கு மறுபடியும் ட்ரை பண்ணலாம். இல்லனா நம்ம நம்பரை பார்த்து மாமாவே நமக்கு ஃபோன் பண்ணுவாரு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கா. அவசரப்பட்டு எங்கேயும் போக வேண்டாம். குழந்தை நல்லபடியா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ராயபுரம் டபுள் மர்டர் கேஸ் நாளைக்கு ஹைகோர்ட்ல விசாரணைக்கு வருது. இப்போதான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேசினாரு. கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டாரு. நீங்கள் தானே அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த ஏமா நிலுங்க, நான் திரும்ப கூப்பிட்றேன். லக்ஷ்மி
இது எங்க அண்ணன் குழந்தையாச்சே, உங்ககிட்ட எப்படி வந்தது? உங்க அண்ணன் குழந்தையா? ஆமா. நல்லதா போச்சு. கோயில்ல யாரோ குழந்தைய போட்டுட்டு போயிருந்தாங்க. லக்ஷ்மி, கோயில்ல குருக்கள் தான் இந்த குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க சொன்னாரு. அதனாலதான் நாங்க கொண்டு வந்தோம். குழந்தைய தேடாத இடம் இல்லைங்க. நல்ல வேளை குழந்தை கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல சார். சண்முகம், அண்ணே, குழந்தை கிடைச்சிருச்சுண்ணே. ராஜிமா, அண்ணே, முதல்ல குழந்தைய கொண்டு போய் அன்னைக்கிட்ட கொடுண்ணே. அம்மா, உனக்கு எப்படி தகவல் கிடைச்சது? கோயில்ல குழந்தை கிடக்குதுன்னு யாரோ ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் கோயிலுக்கு போனேன். அங்க குழந்தைய காணும். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறதா குருக்கள் சொன்னாரு. அதான் ஓடி வந்தேன். இங்க வந்து பார்த்தா குழந்தை உன் கையில இருக்கு. நான் வேண்டின கடவுளை என்னை கைவிடல. சரி சண்முகம், நான் கிளம்புறேன். நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். சரிண்ணே. அம்மா, உங்க 2 பேரையும் நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. பரவாயில்ல சார். அண்ணே, போலாம் அண்ணே. பெத்த தாய் குத்துக்கல்லு மாதிரி இருக்கு. உன்னை அனாதை மாதிரி அனாதாசிரமத்துல கொண்டு போய் போட்டிருக்காரு. உனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இளவரசி, சண்முக மாமாக்கு ரிங் போய்கிட்டே இருக்குக்கா. பைக்ல போயிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணிப்பாரு. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. அக்காவையும் மாமாவையும் பிரிக்கிறதுக்கு யாரோ சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வாய மூடுறியா? யாரோ ஒரு 3வது மனுஷங்க சூழ்ச்சி செஞ்சுதா உங்க மாமா பத்தி நான் புரிஞ்சுக்கணும்னு இல்ல. இப்ப நான் அவரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் அவர் கூட வாழ மாட்டேன். பிரிச்சதுதான். பெத்த புள்ளைய கடத்தினவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட நான் வாழ்க்கை முழுக்க வாழ விட்டு எடுத்துட்டு போறேன். இளவரசி, இளவரசி, குழந்தை கிடைச்சிட்டாமா? மாமா, குழந்தை யார்கிட்ட இருந்து எப்படி கிடைச்சது? அதையேம்மா கேக்குறேன். யாரோ எனக்கு போன் பண்ணி கோயில்ல குழந்தை இருக்கிறதா சொன்னாங்க. உடனே என் உசுரை கையில புடிச்சுக்கிட்டு கோயிலுக்கு ஓடுனேன். நான் போறதுக்குள்ளார குழந்தைய ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க போய் தாமா குழந்தைய வாங்கிட்டு வரேன். எப்படியோ குழந்தை கிடைச்சிருச்சு. இனிமே ஜாக்கிரதையா இருங்க. குழந்தைய கவனமா பாத்துக்கணும். இளவரசி, வீணா என்ன சந்தேகப்பட்டியம்மா. இப்ப பாரு, குழந்தை கிடைச்சிருச்சு. ராஜிமா, குழந்தைய தொடாதீங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல. உங்க நாடகத்தை இவங்க வேணா நம்பலாம். ஆனா நான் நம்ப தயாரா இல்ல. ஏதோ போன் வந்துச்சா, இவரும் கோயிலுக்கு போனாரா, குழந்தை கிடைச்சிருச்சான். எனக்கு எல்லாம் தெரியும். அனாதாசிரமத்துல இருந்து போன் பண்ணாங்க. அனாதாசிரமமா? ஆஹா, எதுவுமே தெரியாத மாதிரி இன்னும் நடிக்கிறியா? ஆனா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்க. இப்ப மட்டும் குழந்தை எப்படிங்க கிடைச்சது? நான் போலீஸ்ல குழந்தை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தானே.
முன்னாடியாவது ஜானகி அக்கா கிட்ட குழந்தைய கொடுத்தீங்க. ஆனா இப்போ அனாத ஆசிரமத்துல போய் போட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? என்ன இளவரசி சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. நான் உன்கிட்ட எதையும் மறைக்கலமா. என்ன நம்பு. நான் சொல்றதெல்லாம் உண்மை. நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்ற. குழந்தை மேல போய் பொய் சத்தியம் பண்றியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? கண்டிப்பா கடவுள் உன்னை சும்மா விட மாட்டாரு. அண்ணே ஒரு நிமிஷம். அண்ணன் சொல்றது உண்மைதான். கோயில்ல கடந்த குழந்தைய 2 பொம்பளைங்க ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப நானும் ஸ்டேஷன்ல தான் இருந்தேன். நான் தான் அண்ணன் கிட்ட குழந்தைய கொடுத்தம்சேன். நான் சொல்றதை நம்புங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பொய்ய சொல்ல போறீங்க? அன்னைக்கு என்னடானா குழந்தை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்னடானா கோயிலு பொம்பளைங்கன்றீங்க. யூனிஃபார்ம் போட்டுட்டு இப்படி போய் சொல்றீங்க. அது எப்படி சண்முகம்? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி கடத்தினவங்களை மட்டும் உன்னால கண்டுபிடிக்கவே முடியல. நான் இப்ப கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா இந்த நிமிஷம் வரைக்கும் என் குழந்தை எனக்கு கிடைச்சிருக்காது. யாருக்கு தெரியும், இந்த ஆள் எங்கேயாவது போய் என் குழந்தைய கொண்டு போட்டுறதால போட்டிருக்கலாம். இளவரசி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஒரு தடவை தப்பு பண்ணது உண்மைதான். அதையே மனசுல வச்சுக்கிட்டு பேசாத. குழந்தைய நான் கடத்தலமா, என்ன நம்பு. வாய முடியா. ஒரு தப்ப மறைக்கிறதுக்காக இன்னும் எத்தனை பொய்ய சொல்லுவ? இந்த குழந்தையால ஏதாவது பிரச்சனை இருந்ததா நீ முதல்ல என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து முடிவு எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு பச்சை குழந்தைய பிரிச்சு எடுத்துட்டு போ. உனக்கு எப்படி மனசு வந்தது? இந்த குழந்தைய ஏன் வெறுக்கிற? ஏன் வெறுக்கிற? இந்த குழந்தை உனக்கு பிறக்கலன்னு சந்தேகப்படுறியா? சும்மா கத்தாதையா. எப்படியோ இப்போது வந்து என் குழந்தைய கொடுத்திய, அது வரைக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல உன் கூட என்னால வாழ முடியாது. உன் கூட இருந்தா எந்த நேரத்துல என் குழந்தைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நிம்மதி இல்லாம தான் வாழணும். என்னால முடியாது. எனக்கு ஏன் குழந்தை தான் முக்கியம். அது உயிரோடு இருக்கணும். இது வரைக்கும் நீ நடத்தின நாடகம் போதும். உனக்கும் எனக்கும் இருந்த உறவு இன்னையோட முடிஞ்சு போச்சு. அனி, குழந்தைய கடத்தினவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா உங்க சந்தேகத்துக்கெல்லாம் பதில் கிடைச்சிரும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். இது யாருடைய வேலைன்னு நான் கூட சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறேன். என்ன சண்முகம், நீங்களும் என்ன பைத்தியக்காரியாக்குறீங்களா? குழந்தைய யார் கடத்தினாங்கன்னு தான் அனாத ஆசிரமத்துல இருந்து எனக்கு போன் பண்ணி சொன்னாங்களே. நீங்க என்ன கண்டுபிடிக்கிறது? யார் போனுக்கு கால் பண்ணாங்க? அக்கா போனுக்கு தான் வந்துச்சு. கொடு. எப்ப கால் பண்ணாங்க? கடைசி அந்த கால் தான் வந்துச்சு. இந்த நம்பர் தானே? ஆமா. சுவிட்ச் ஆஃப்னு வருது. எதுக்கு ஆஃப் பண்ணணும்? எந்த ஆசிரமம்னு சொன்னாங்களா? இல்ல. பொதுவாக இந்த மாதிரி அனாத ஆசிரமத்தில் இருந்து லேண்ட்லைனில் தான் கால் பண்ணுவாங்க. கண்டுபிடிக்கிறேன், நிச்சயம் கண்டுபிடிக்கிறேன். ஐயா சாமி, நீ கண்டுபிடிச்சதெல்லாம் போதும். எனக்கு என் குழந்தை வேணும். அது உயிரோடு இருக்கணும். எனக்கு அது போதும். நான் முதல்ல இங்கிருந்து போறேன். குழந்தைய தூக்கிட்டு எங்க போவ? பேசாம கொஞ்ச நாள் இங்கே இரு, அப்புறமா எல்லாம் சரியாயிடும். இங்கயா? இதுக்கு மேல இங்க இருந்தா எங்க உயிருக்கு யார் உத்தரவாதம் தருது? திருட வெளியே இருந்தா வீட்டை போட்டி வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளேயே இருந்தா உயிரை எந்நேரமோ கையில புடிச்சிட்டு இருக்க முடியும். வேணாப்பா, என்ன விட்டுருங்க, நான் போறேன். இளவரசி, நான் தான் உனக்கு வேண்டாதவன் ஆயிட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நீ இங்கே இரு. நீயே வேணாம் ஆனதுக்கு அப்புறம் நீ சம்பாதிச்சு வாடகை கொடுக்குற இந்த வீட்டை நான் இருக்கணுமா? இந்த வீட்டுல இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறது ஒண்ணுதான், கடலை விழுந்து சாகுறது ஒண்ணுதான். அனி, இந்த நிலைமையில எங்க போவீங்க? பேசாம என் வீட்டுக்கு வந்துருங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போதும் சண்முகம், போதும். நீங்க எனக்கு பண்ணதெல்லாம் போதும். நீங்களும் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்கல்ல. அண்ணியா அண்ணனானு வந்தா தப்பு பண்ண அண்ணன் தான் உங்களுக்கு பெருசா போயிட்டாரு. பரவாயில்ல, எனக்கு யாரும் வேணாம். நான் எங்கேயாவது போறேன். இளவரசி, கொஞ்சம் நான் சொல்றது கேளு. பேசாம என் வீட்டுக்கு வந்துரு, நான் உங்களை பாத்துக்கிறேன். வேணக்கா, போன தடவை குழந்தை உங்ககிட்ட தான் இருந்தா. ஆனா நீங்க கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆம்பளைங்க அவங்க, அவங்களுக்கு வேணா ஒரு தாயோட தவிப்பு தெரியாம இருக்கலாம்.
ஆனா நீங்க ஒரு பொண்ணை பெத்தவங்க தானே. பெத்த குழந்தைய பிரிஞ்சா ஒரு தாய் எப்படி தவிப்பான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு கூட இவர் தான் பெருசா போயிட்டாரு. இளவரசி பரவாயில்ல, அவரையே நீங்க எல்லாம் தலையில தூக்கி வச்சுக்கோங்க. சொன்ன தடுக்காதீங்க. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். எனக்கும் என் பிள்ளைக்கும் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில இடம் இருக்கும். என் பின்னாடி யாராவது வந்தீங்க, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். தற்கொலை பண்ணிப்பேன். அக்கா இளவரசி அண்ணி அக்கா நில்லுமா நில்லுமா. என்ன சொன்னீங்க இது? அக்கா என்னக்கா இது? ராணி மாதிரி வாழ்ந்தவ நீ, உனக்கே இந்த நிலைமை. இப்படி அனாத மாதிரி கோயில்ல வந்து உட்கார்ந்திருக்கியே, இது இந்த கடவுளுக்கே பொறுக்காதுக்கா. கட்டின புருஷன் சரியில்லைன்னா ஒரு பொம்பளையோட பொழப்பு இப்படி நடு தெருவுக்கு தான் வரும் லீலா. என் குழந்தைக்காகத்தான் நான் உயிரோட இருக்கேன், இருப்பேன். இதுக்காக நான் எந்த கஷ்டத்தை வேணாலும் தாங்கிப்பேன். அக்கா, நான் உன் கூட பிறந்த தங்கச்சிக்கா. உன் உடம்புல ஓடுற ரத்தம் தானே என் உடம்புலயும் ஓடுது. உன்னை இப்படி தவிக்க விட்டுட்டு நான் மட்டும் எப்படிக்கா நிம்மதியா வாழ முடியும்? நான் இருக்கிற வரைக்கும் நீ அழக்கூடாது. கிளம்புக்கா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். என்னக்கா பாக்குற? நம்ம முன்ன இருந்த வீட்டை இன்னும் காலி பண்ணல. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் என்னவோ சாவி இன்னும் என் கையில தான் இருக்குக்கா. கிளம்புக்கா, நம்ம வீட்டுக்கு போலாம். வேணாம் லீலா, எனக்கு அந்த வீட்டுக்கு வர பிடிக்கல. என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேணாம். யாருக்கும் நான் பாரமாவும் இருக்க விரும்பல. அக்கா, நீ புள்ள பத்த பச்சை உடம்புக்காரி. இப்படி பிடிவாதம் பிடிக்காம வீட்டுக்கு வாக்கா போலாம். வேணாம் லீலா, என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நான் சமாளிச்சுக்கிறேன். உனக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காகவாது, இந்த குழந்தையோட பாதுகாப்புக்காகவாது வீட்டுக்கு வாக்கா. யோசிக்காதக்கா, நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்க்கா. கடைசி வரைக்கும் உன்னையும் உன் குழந்தையும் நான் பாத்துக்கிறேன்க்கா. ப்ளீஸ்க்கா, என் கூட வந்துருக்கா. வாக்கா போலாம். அக்கா, சாப்பிடுக்கா. வேண்டாம் லீலா. இப்படி நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா எப்படிக்கா? எழுந்து சாப்பிடு. அக்கா, குழந்தைக்கு பால் கொடுக்கணும். உனக்காக இல்லைனாலும் குழந்தைக்காகவாது கொஞ்சம் சாப்பிடு. எழுந்துரே. எழுந்திரிக்கா. இந்தா, இந்த சாப்பிடு. அக்கா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம்க்கா. ஆனா இல்லக்கா, சுப்பிரமணி மாமாவும் நீயும் ரொம்ப அந்யோன்யமா இருந்தீங்க. அவர் மேல கொலைப்பழி விழுந்தோன்னு
நீ தான் தனி மனுஷியா நின்னு போராடி அவரை நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டின. அதுக்கு என்ன இப்போ? அது மாதிரிதான்க்கா, உனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாரு. அது அந்த விஷயத்த உன்கிட்ட மறைச்சது தப்புதான். உன் மேல இருக்கிற அக்கறையில நீ நல்லா இருக்கணும் தான் மாமா அப்படி பண்ணிருக்காரு. அவரை நீ புரிஞ்சுக்கோக்கா. இப்ப எதுக்கு அந்த ஆளை பத்தி பேசுற? இது பரலீலா, உனக்கு நாங்க இங்க இருக்கிறது பாரம் மறந்தா சொல்லிடு. நானும் என் குழந்தை எங்கேயாவது போயிடுறோம். ஷோ, ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? நீ அந்த ஆளை பத்தி பேசுறது எனக்கு பிடிக்கல. இல்ல நான் இப்படிதான் பேசுவேன்னு சொன்னீங்கன்னா நீ சொல்லிடு. நான் ஏதாவது கூலி வேலை செஞ்சாவது என் குழந்தைய வெளியில கொண்டு போய் காப்பாத்திக்குவேன். என்னக்கா, நான் இருக்கும்போது நீ எதுக்கு கூலி வேலை செய்யணும்? நான் உன்னை பாரமா நினைச்சிருந்தா இங்கேயும் கூட்டிட்டு வர போறேன். நீயும் மாமாவும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுவே போதும். அந்த ஆளை பத்தி இன்னொரு வாட்டி பேசாத. நீ மறுபடியும் பேசினா நான் நிஜமாவே இங்கிருந்து போயிடுவேன். சாரிக்கா, நான் இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன். நீ சாப்பிடுக்கா. நீங்க எல்லாரும் நாங்க ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த ஆள் எப்ப என் குழந்தைய கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சாரோ அப்பவே நான் அவரை என் வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுட்டேன். இனிமே அவருக்கு என் வாழ்க்கையில இடம் இல்ல. என்னை எதிரியா நினைச்ச பூஜா கூட இப்படி ஒரு காரியத்தை பண்ண கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டான். கட்டின பொண்டாட்டிக்கு எப்போ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணணும்னு நினைச்சானோ அவன் மனுஷ தன்மையை இழந்துட்டான். சரி விடுக்கா, எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? அமைதியா சாப்பிடு. இனிமே நடக்க போற விஷயத்தை பத்தி யோசிப்போம். நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உன் குழந்தையோட சேர்த்து என் குழந்தையும் கொஞ்ச நாள் பாத்துக்கணும். என் மனசுல எனக்கு தைரியம் இருக்கு. நாளைக்கே நான் ஒரு நல்ல வேலையை பார்த்து தேடிக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்க்கா. நீ முதல்ல சாப்பிடு. நீ ஒன்னும் வேலைக்கு போய் தான் ஆகணும்னு இல்ல. உன் வயிற்றுக்கும் 4 புடி அரிசி சேர்த்து போட போறேன். அதனால குடிமொழிக்கு போயிட போறது இல்ல. பேசாம சாப்பிடு. என்னங்க, குழந்தை கிடைச்சிருச்சாங்க? கிடைச்சிருச்சு. குழந்தைய கடத்தினவங்க அதை கோயிலில் போட்டு போயிட்டாங்க. கோயில்ல இருந்து 2 பேர் அதை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. நானும் அண்ணனும் குழந்தைய அன்னைக்கிட்ட எடுத்துட்டு போனோம். அப்பா, இளவரசி அக்காக்கு இப்பதான் உயிரே வந்திருக்கும். நம்பினவங்கள அந்த ஆண்டவன் எப்பவுமே கைவிட மாட்டாரு. ஆனா அண்ணன் தான் குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு நாடகம் அண்ணன் அண்ணி நம்புறாங்க. அதனால அண்ணன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அண்ணி போயிட்டாங்க. அண்ணன் தான் இப்போ தனி மரமா நிக்கிறாரு. என்னங்க அது? புருஷன் பொண்டாட்டினா இளவரசி சுப்பிரமணி மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. எப்ப யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்ப 2 பேரும் பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன ஒன்னும் புரியாத மாதிரி பேசுற? எல்லாம் நீ பண்ண காரியத்தினால தானே இன்னைக்கு 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. என்னங்க, நான் நல்லது பண்றதுக்காக தானே ஜானிகா கிட்ட போய் இதெல்லாம் கேட்டேன். அதுக்கு போய் சும்மா இருக்கியா? நீ நல்லது நினைச்சியோ கெட்டது நினைச்சியோன்னு எனக்கு தெரியாது. ஆனா இத்தனை நாள நீ திருந்திட்டேன்னு நான் நினைச்சேன் பாரு. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இவ்வளவு நாளா இளவரசி அன்னைக்கு தெரிஞ்சே கெடுதல் பண்ண. ஆனா இப்போ உன்னுடைய முட்டாள்தனத்தினால அவங்களுக்கு கெடுதல் பண்ணிருக்கேன். இல்லங்க, நான் ஜானகி அக்கா கிட்ட பேசினத இளவரசி அக்கா கேட்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. பொடி என்னங்க? ஜெயந்தி, ஒரு நிமிஷம் வா வா, உட்காரு. உட்காருங்கிறல. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்னமோ கொலை குத்தம் செஞ்ச மாதிரி அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதோ, அவர் என்னமோ குடியே முழுகிட்ட மாதிரி மூஞ்ச விரைச்சுக்கிட்டு போறதோ, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லடி. ஜாக்கிரதையாரு சொல்லிட்டேன். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாமா? ஆமாண்டி, நான் நல்லது சொன்னா எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிரு. சுப்பிரமணி பெத்த பிள்ளைய கடத்திருக்கான். இது தெரிஞ்ச இளவரசி புருஷனை விலக்கி வச்சுட்டா. இதுக்கெல்லாம் நீ என்னடி பண்ணுவ? அந்த இளவரசி உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டா போல இருக்க. சரி வீடு, ஏதோ கெடுதலையும் ஒரு நல்லது நடந்திருக்கு. பின் என்னடி, அந்த இளவரசி பெட்டி படிக்க தூக்கிட்டு குழந்தையோட இங்க வராம லீலா வீட்டுக்கு போயிருக்காள,
அது வரைக்கும் சந்தோஷம். சனிய விட்டுதுன்னு நினைச்சி போய் மாப்பிளை சமாதானப்படுத்து போடி. என்னம்மா நீ மனசாட்சி இல்லாம பேசுற? லீலா வாடகை வீட்டுல இருக்கா. அந்த வீடு வேற ரொம்ப சின்னதா இருக்கும். பாவம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு இளவரசி அக்கா எப்படி இருப்பாங்க? பேசாம அவங்கள இங்கே வர வச்சிடலான்னு நினைக்கிறேன். என்னடி உளர்ற? தலை அரிக்குதுன்னு சொல்லி ஒருத்தன் கொள்ளி கட்டி எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்டானா. அந்த மாதிரில இருக்கு நீ பேசுறது. பேசாம வாயை மூடிக்கிட்டு இரு. அவ அங்கேயே இருக்கட்டும். இங்க வந்து உன் புருஷனை பங்கு போட்டுக்க போறா. இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசாதம்மா. இளவரசி அக்கா நமக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. அந்த உதவிகள் எல்லாத்தையும் மறந்துட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு என்னால வாழ முடியாது. இளவரசி அக்கா இங்க இருக்கிறதா சரி. ஐயோ ஆண்டவா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறாளே. இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, அவளை உன் பக்கத்துல கொண்டது வச்சுக்கிட்டா என் வாய் சும்மா இருக்கும், ஊரார் வாய் சும்மா இருக்குமா? முதல்ல நீ ஒரு பிள்ளைக்கு தாயாகிற வழிய பாரு. உன் புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுக்க, புரிஞ்சுதா? அம்மா, இதுக்கு மேல எதுவும் பேசாத. அவர் காதுல ஏதாவது விழுந்துற போகுது. அப்புறம் இளவரசி அக்காவும் சுப்பிரமணிய மாமாவும் பிரிஞ்ச மாதிரி நீ எங்க 2 பேரையும் பிரிச்சிடாத. ஐயோ, நல்லது சொன்னா யார் கேக்குறா? என்ன செல்லம், இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. இளவரசி, உள்ள வரலாமா? வாங்க. நீங்க அபிதானே? பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. அப்புறம் இந்த நீங்க எல்லாம் வேண்டாம், அபினே சொல்லு. சரி. இல்லைன்னா வயசான மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, எப்படி இருக்க? வா, முதல்ல நான் நல்லா இருக்கேன். ஹேய், உன் குழந்தையா? ஆமா. சோ ஸ்வீட். அழகா இருக்கா. நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப கியூட்டா இருக்கால. அம்மா, நீ என்ன கேட்ட? இல்ல, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? உன் அட்ரஸ கண்டுபிடிக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமா? விசாரிச்சுக்கிட்டே வந்தேன். சரி, உன் வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிருக்காரா? என்ன இளவரசி, என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா கேட்டனா? தப்பா கேக்கல, தப்பானவரை பத்தி கேட்டுட்டேன். விட அபி, பழச பத்தி நான் எதுவும் பேசவும் விரும்பல, நினைக்கவும் விரும்பல. நேரம் வரும்போது நானே எல்லாத்தையும் சொல்றேன். சரி, அதெல்லாம் விடு. உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? நீ என்ன பண்ற? கல்யாணம் ஆயிடுச்சா? நான் நல்லா இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன பண்றாரு உன் வீட்டுக்காரர்? என் வீட்டுக்காரர் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ல மேனேஜரா இருக்காரு. ஓ, நானும் அதே கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த காலத்துல 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனா தானே சமாளிக்க முடியும். என்ன இளவரசி, என்னாச்சு? அபி, நீ முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க. உன்கிட்ட எப்படி கேக்குறதுனே தெரியல. பரவாயில்ல, கேளு. கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ வேலை செய்யற கம்பெனில எனக்கு வேலை ஏதாவது கிடைக்குமா? எனக்கு டெய்லரிங் எல்லாம் கூட தெரியும். ச்சே, இவ்வளவுதானா? நான் வேற என்னவோ கேட்க போறேன்னு நினைச்சிட்டேன். அவர்கிட்ட சொல்லி ஈஸியா உனக்கு வேலை வாங்கி தந்துடுறேன், சரியா? கவலைப்படாத, நீ அங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன்னே வச்சுக்கோ. ஆனா இளவரசி, உனக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, கை குழந்தை வேற. டெய்லரிங் வேலை கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதுவும் இல்லாம ஒரு நாள் முழுக்க உன்னை பார்க்காம இந்த குழந்தை எப்படி இருப்பா? என்ன யோசிக்கிற இளவரசி? இல்ல, குழந்தைய விட்டு வர்றதுனால பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வா லீலா. லீலா, இவ அபி, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சுட்டு வந்திருக்கா. அபி, இவ என் தங்கச்சி. லீலா, அபி ஒரு கார்மெண்ட் கம்பெனில வேலை பார்க்கறலாம். இவ ஹஸ்பண்ட் அங்க மேனேஜரா. நான் வேலை கேட்டிருக்கேன், கண்டிப்பா செய்யறேன்னு சொல்லியிருக்கா. என்ன லீலா, எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? நீங்களே சொல்லுங்க. குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. பச்சை உடம்பு. உடனே வேலைக்கு போறது நல்லதில்லைன்னு சொன்னா என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பெருசானதுக்கு அப்புறம் போன்னு சொல்றேன். ஆனா பிடிவாதம் பிடிக்கிறாங்க. நானும் அதை தான் சொல்றேன். ஆனா அவ கேக்குற மாதிரி இல்ல. ஒருவேளை வேலைக்கு போனா பழசெல்லாம் மறக்கலாம்னு நினைக்கிறாளோ என்னவோ. ஆல்ரெடி மறந்துட்ட ஒரு விஷயத்த மறக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த நிலைமையில நான் வேலைக்கு போறது ரொம்ப அவசியம்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான். குழந்தைய பத்தி பிரச்சனை இல்ல, லீலா பாத்துக்குவா. உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் வேலை வாங்கி கொடுத்துரு. சரி இளவரசி, நான் ஏற்பாடு பண்றேன். லீலா, காஃபி. ஹாய் குட்டிமா, என்ன பண்றீங்க? சமத்தா நீங்க. ஹாய்.
இந்த ஆள் எதுக்கு இங்க வந்தாரு? நிச்சயமா என் குழந்தைய கடத்திட்டு போக தான் வந்திருப்பாரு. முதல்ல அந்த ஆளை வெளியில போக சொல்லு, இல்ல மரியாதை கெட்டுடும். ஏன்க்கா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? மாமா கிருஷ்ணாவை தான் பார்க்க வந்திருக்காரு, உன்னை பார்க்க வரல. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? ஓ, அப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களே. உனக்கு என்ன விட இந்த ஆள் தான் முக்கியமா போயிட்டாருல. சரி, இவரை கூட்டிட்டு வந்து உன் வீட்டுல வச்சுக்கோ. நானும் என் குழந்தைய இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். இளவரசி வேண்டாம், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோமா. உன் நல்லதுக்காக பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு எனக்கே எதிராயிடுச்சு. நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. அந்த கடவுளுக்கு உண்மை தெரியும், உனக்கு ஒரு நாள் தெரிய வரும். லீலா, முதல்ல அந்த ஆளை இங்க இருந்து போக சொல்றியா இல்லையா? போயிடுறேம்மா, போயிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை. நீ வேலைக்கு போக போறதா சொன்னாங்க. வேண்டாம், நீ வேலைக்கு போயில கஷ்டப்பட வேண்டாம். என்னால அதை தாங்கிக்க முடியாதுமா. உன்னையும் குழந்தையும் காலம் பூரா கண் கலங்காம பாத்துக்கிறேன். நீ எந்த கஷ்டமும் பட வேண்டாம். தயவு செஞ்சு நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். குழந்தைய மட்டும் நல்லபடியா பாத்துக்கோ, அது போதும். இதுல சொல்றதுக்கு இவர் யாரு? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இன்னைக்கு இவ்ளோ நல்லவர் மாதிரி இங்க வந்து நின்னு நாடகம் போடுறாரு. இவர் தான் அன்னைக்கு என் குழந்தைய தூக்கிட்டு போய் அனாத ஆசிரமத்துல விட்டுட்டு வந்தாரு. என்னைக்கு நான் வேலைக்கு போறது இவர் காது வரைக்கும் போயிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு இல்ல. நானும் என் குழந்தைய ரோட்ல பிச்சை எடுத்தாவது பொழைச்சுக்கிறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். நான் போறேன். அக்கா, ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? ஏன் இங்க யாரையும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? லீலா, விடு. என்ன மன்னிச்சிருமா. நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நீ வேலைக்கு போறேன்னு தெரிஞ்சதும் என் மனசு கேட்கல, அதான் வந்துட்டேன். இனிமே இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேம்மா, வரமாட்டேன். என்னால நீ இங்க இருந்து வெளியில போய் கஷ்டப்பட வேண்டாம். இந்த இடம் தான் உனக்கு பாதுகாப்பு. நீ எப்ப என்ன புரிஞ்சுக்கிறியோ அப்ப நீயாவே என்ன தேடி வருவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. அந்த நம்பிக்கையில தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். வரேன். வராதீங்க, போயிடுங்க. நான் வரேன். அக்கா, நான் உன்னை விட வயசுல சின்னவதான். இருந்தாலும் சொல்றேன், உன் நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல புருஷனை ஆண்டவன் கொடுத்திருக்கான். யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க. வாழ்க்கை நிரந்தரம் இல்லக்கா. யார் முந்தி யார் பிந்தின்னு யாருக்குமே தெரியாது. நீ என் கூட இருக்கிறத நான் பாரமா நினைக்கலக்கா. ஆனா நீ மாமா கூட சேர்ந்து வாழணுங்கிறதா எங்க எல்லாரோட ஆசையும். ஆனா உன் விருப்பத்துக்கு மாறா இனிமே இந்த வீட்டுல எதுவுமே நடக்காதுக்கா. இனிமே இங்க இருந்து போயிடுவேன்னு எப்பவுமே சொல்லாதக்கா. என்னால தாங்கிக்க முடியல. தேங்க்யூ லீலா, நாங்க கிளம்புறோம். இளவரசி போலாமா? டைம் ஆயிடுச்சு. லீலா, லீலா, உனக்கே தெரியும் எனக்கு இவ்வளவு விட்டு வேற யாருமே இல்ல. பத்திரமா பாத்துக்கோ. ரொம்ப அழுதானா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு, சரியா? முக்கியமா நான் வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த ஆள் வருவான். குழந்தை எக்காரணத்தை கொண்டு அந்த ஆள் கிட்ட கொடுத்துறாத. குழந்தை ஜாக்கிரதையா பாத்துக்கோ ப்ளீஸ் லீலா. சரிக்கா. அக்கா, நீயும் மாமாவும் ஒன்னா இருக்கும்போது
நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நீ ஒரு சாதாரண வேலைக்கு போறத பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. லீலா, வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நாம இருக்கோமே இந்த நிமிஷம், இது மட்டும்தான் நிஜம். மத்ததெல்லாம் பொய் தான். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நான் மறந்துட்டேன். நீயும் மறந்துடு. வரல. குட்டிமா, சமத்தா இருக்கணும், சரியா? பைடா குட்டி, பார்த்துக்கொள்ள. போலாமா? சரி 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 சரிடா, ஒரு நிமிஷம். ஜாக்கிரதையை பார்த்துக்கொள்ளீங்களா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கேன்னா அது காரணம் இவதான். இவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஜாக்கிரதையை பார்த்துக்கோ. நீ கவலைப்படாதக்கா, நான் குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறேன். போலாம். கொஞ்ச நேரம் கூட உன்னால உன் குழந்தைய விட்டு இருக்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன் குழந்தை பெருசானப்புறம் நீ வேலைக்கு வரலாம். இப்போ ஒன்னும் கெட்டு போல. நான் கம்பெனில பேசிக்கிறேன், நீ பேசாம வீட்லயே இருந்துட. இல்ல அபி, நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. லீலாவோட குழந்தையும் சேர்த்து எனக்கு 2 குழந்தைங்க. இவங்களை வளர்த்து ஆளாக்கணும். அதனால தான் நான் வேலைக்கு போறேன். வா போலாம். சரி வா. வரேன் லீலா. இளவரசி, வேலையை பத்தி ஏற்கனவே சொல்லி வச்சிட்டதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. வா. குட் மார்னிங் சார். மார்னிங். இவதான் இளவரசி. வணக்கம். நான் வேலைக்காக உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. ஆமா சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? சரிங்க சார். சரி சேர்ந்துக்கங்க. வேலை கொஞ்சம் கடுமையா இருக்கும். வேலைக்கு ஏற்ற மாதிரி கூலி கிடைக்கும். நேரங்காலத்தை பார்க்காம உழைக்கணும். சார், இவளுக்கு சமீபத்தில் தான் சார் குழந்தை பிறந்திருக்கு. கை குழந்தை. காலையில் 9 மணிக்கெலாம் வந்துடுவா. சாயங்காலம் ஒரு 5 மணிக்கெலாம் அனுப்பிச்சி விட்டுட்டீங்கன்னா அவள் குழந்தைய கவனிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் சார். ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நான் இல்லை. புதுசாக செக்ஷனுக்கு வந்திருக்கிற மேனேஜரும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. நீங்கள் சொன்னதுனால தான் நான் வேலைக்கு வர சொன்னேன். தீபாவளி சீசன் வேற, ஆர்டரும் நிறைய இருக்கு. கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி 9 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு போக முடியாது. இதை பாருங்கம்மா, நீங்கள் போடுற கண்டிஷனுக்கெல்லாம் எங்கள் வேலை இல்லைம்மா. நீங்கள் வேற வேலையை பார்த்துக்கோங்க. சார் இப்படி சொன்னா எப்படி சார்? நீங்க மனசு வச்சா கண்டிப்பா முடியும் சார். தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஆளை விடுங்க. இந்த மிஷினில் உட்கார்றதுக்கு இன்னைக்கு தேதிக்கு 4 பேர் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் சொன்னதுனால தான் இவங்களை வேலைக்கு சேர்க்கறதுக்கு சம்மதிச்சேன். நீங்கள் என்னடானா குழந்தை அது இதுன்னு கதை பேசிட்டு இருக்கீங்க. நீ கிளம்புமா, என் டைமை வேஸ்ட் பண்ணாத. சார் அவசரப்படாதீங்க சார். என் குழந்தைய பார்த்துக்க என் தங்கச்சி இருக்கா, அவ பார்த்துக்குவா. நான் எல்லாரையும் மாதிரி வேலை பார்க்குறேன். எனக்குன்னு எந்த சலுகையும் வேணாம். அப்படின்னா சரி, இவங்களை பீஸ்ரேட் செக்ஷனுக்கு புதுசாக வந்திருக்கிற மேனேஜர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சுட்டு வேலையை ஆரம்பிக்க சொல்லுங்கள். தேங்க்யூ சார். வா இளவரசி வா. என்னங்க 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 ஹலோ கிருஷ்ணா, நான் தான் சுப்பிரமணி பேசுறேன்.
ஹலோ ஹலோ லீலா யார் மாமா? யாருன்னு தெரியல. லீலா ஒரு நிமிஷம். இந்த பூஜாவும் நர்மதாவும் வெவ்வேறு ஆளுங்களா இல்ல ஒரே ஆளா? கண்டுபிடிக்கிறேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.